அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளங்களை நமக்கு முன்னரே அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த மறுமை நாளின் சிறிய அடையாளங்களை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதனை பற்றி அறிவதற்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மகளின் தயவில் தாய். பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும் என்பது அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளின் ஒன்றாகும். ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுகமுடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பது நபிமொழி. புகாரி 4777 50. பொருளாதார உயர்வு. பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதும் யுகமுடிவு நாளுக்குரிய அடையாளங்களில் ஒன்றாகும். வறுமை நிலையில் அரை நிழுவானத்துடனும் வெறும் காலுடனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக ஆவது யுகமுடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டனர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி. நூல் புகாரி. குடிசைகள் கோபுரமாகும். இன்றைய நடுத்தர வர்க்கத்தினர் கூட அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கின்றனர். இதையும் யுகமுடிவு நாளின் அடையாளமாக அல்லாவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். புகாரி 7121. விபச்சாரமும் மதுவும். யுகமுடிவு நாள் நெருங்கும்போது விபச்சாரமும் மதுவும் பெருகும் என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். புகாரி 8081. தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு. நாணயம் பாழாக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது எவ்வாறு பாழாக்கப்படும் என்று ஒருவர் கேட்டார். அதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள், தகுதியற்றவர்களிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கப்படும் போது அந்த நாளை எதிர்நோக்கு என்று விடையளித்தார்கள். காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போல ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போல ஆகும். இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போல ஆகும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போன்றதாக ஆகும் என்பதும் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடையாளம். திர்மிதி 22254. பாலைவனம் சோலைவனமாகும். செல்வம் பொங்கி பிரவாகித்து அதற்கான ஜகாத்தை பெறுவதற்கு எவரும் கிடைக்காத நிலையும் அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது. முஸ்லிம் 1681. கொலைகள் பெருகுதல். கொலைகள் அதிகரிப்பதும் யுகமுடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். புகாரி 85:1036. நில அதிர்வுகளும் பூகம்பங்களும். பூகம்பங்கள் அதிகரிப்பதும் யுகமுடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். புகாரி 1036. பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பது. மனிதர்கள் பள்ளிவாசல்களை கட்டி பெருமை அடிப்பது யுகமுடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் என்பது நபிமொழியாகும். ஆதாரம் இப்னு மாஜா 7331. நெருக்கமான கடைவீதிகள். கடைகள் பெருகி ஒன்றுக்கொன்று அருகருகே அமைவதும் யுகமுடிவு நாளின் அடையாளம் என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் அஹ்மத் 10306. பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். பெண்களின் எண்ணிக்கை தாறுமாறாக அதிகரிப்பதும் யுகமுடிவு நாளின் அடையாளமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் புகாரி 81:5577. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக தோற்றமளிக்கும் பெண்கள் இனிமேல் தோன்றுவார்கள் என்பதும் நபிமொழியாகும். இக்காலகட்டத்தில் பெண்களின் உடைகள் அவ்வாறே அமைந்திருப்பதை நாம் காண்கிறோம். ஆதாரம் முஸ்லிம் 3971. உயிரற்ற பொருட்கள் பேசுவது. விலங்கினங்கள் மனிதர்களிடம் பேசும் வரையிலும் சாட்டையும் செருப்பு வாரும் மனிதனிடம் பேசும் வரையிலும் யுகமுடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும். ஆதாரம் அஹ்மத் 3135. பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுதல். தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சம்பாதிக்கக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுகமுடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும்.
ஆதாரம் அகமது 1511. தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுதல் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பள்ளிவாசலை பாதைகளாக பயன்படுத்துதல். பள்ளிவாசல்கள் பாதைகளாக மாற்றப்படுவதும் யுக முடிவு நாளின் அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சாவதற்கு ஆசைப்படுதல். இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தை காணும் மனிதன் நானும் இவனைப் போல் செத்திருக்கக்கூடாதா என்று கூறாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும். இறைத்தூதர் என வாதிடும் பொய்யர்கள். ஏறத்தாழ 30 பொய்யர்கள் தம்மை இறைத்தூதர் என்று வாதிடும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபிமொழியாகும். யூதர்களுடன் மாபெரும் யுத்தம். யூதர்களுடன் நீங்கள் போர் செய்யும் வரை யுக முடிவு நாள் வராது. அந்த யுத்தத்தின் போது பாறைகள் கூட எனக்கு பின்னால் யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று கூறும். யூப்ரட்டிஸ் நதியில் தங்க புதையல். யூப்ரட்டிஸ் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும். அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்பதும் நபிமொழியாகும். இந்த அடையாளங்கள் யுக முடிவு நாளின் சிறிய அடையாளங்களாக நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இந்த தகவல்களை பிறரும் தெரிந்து கொள்ள வீடியோவை பகிருங்கள்.